ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 27:2 இப்படி சொல்லுகிறது, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தாவீதின் மூலமாக சொல்லுகிறார் பாருங்கள். என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான சத்துருக்களும் பொல்லாதவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ நம்ம கவுக்கலாம், எப்போ நம்ம பட்சிக்கலாம், எப்போ அவன் நிலத்தை சுரண்டலாம், எப்போ அவனுக்கு கேடு விளைவிக்கலாம், அல்லது எப்போ அவனுக்கு தீங்கு வராது அப்படின்னு எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இங்க அடுத்தது வரி சொல்லுகிறது, என்னை நெருக்குகையில். இப்படி சத்துருக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம நெருக்கிக்கிட்டு வராங்க. ஆனா என்ன ஆச்சரியம், அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறார். எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிராக நெருக்கி கொண்டு வந்தாலும் அவர்களால் நமக்கு சேதமில்லாமல் அவர்களே இடறி விடக்கூடிய அளவிலே ஆண்டவர் நடத்துகிறவர். அவர்கள் இடறி விழுவார்கள். இவங்கிட்ட போய் நம்ம மோதிட்டோமே, இவனுக்கு எதிராக நம்ம வந்துட்டோமே, இவனுக்கல்லவோ நம்ம தீங்கு விளைவிக்க போயிட்டோம். அந்த இடர்கள் வரும் பொழுது அவர்கள் இப்படியெல்லாம் நிலைக்கக்கூடிய அளவிலே ஆண்டவரே ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அப்போ இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, அவரை வெளிச்சமாக, அவர்தான் என் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே நெருக்கமாக ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை நமக்கு இருந்தால், எந்த வகையான சத்துருக்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையான பகைஞர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எப்படியும் நம்ம மாம்சத்தை பட்சித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு ஓடி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கிட்ட வரைக்கும் வருவாங்க, நம்ம நெருக்குவாங்க, இடறி விழுவாங்க. அந்த நெருக்கத்தில் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆண்டவர் இப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, அவர்களே இடறி விழுந்தார்கள். நாங்கள் உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் நம்பி வாழும் பொழுது நீ இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இதை அனுபவிக்கின்றவர்களாய் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.